சார் இந்த படத்துல வந்து ஒரு டைலாக் வந்து சார், எதுல வேணா கலப்படம் இருக்கலாம், ஆனா என்னோட ஜாதியில கலப்படம் இருக்கக்கூடாது. அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இது தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான சாதிகளுடைய கருத்தை திரைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. இது வரவேற்க வேண்டிய விஷயம்தான். கலப்பு திருமணம் கூடாது, பெற்றோர்கள் பார்த்துருக்கிற திருமணத்தை தான் ஆதரிக்கணும். கலப்பு திருமணம் பண்ணணும்னு நினைச்சா பல்வேறு கொலைகள் கடந்த 2-3 ஆண்டுகளில் 20க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத அந்த டைலாக் வலியுறுத்திருக்காங்க. இது நீங்க தவறுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதுல இருந்து மாறணும்னு நினைக்கிறீங்களா சார்? இதுல இருந்து கலப்பு திருமணம் செய்யறாங்க, கலப்பு திருமணம் பண்ணக்கூடாதுங்கிறது நம்ம தமிழக மக்களோட ஒத்தவிட்டு போயிருக்காங்களுடைய கருத்தம். கலப்பு திருமணம் பண்ணக்கூடாது. என்ன காரணம் சார்? கலப்பு திருமணம் பண்றதுனால பெற்றோர்கள் மனவேதனை அடைகிறாங்க. சமூக ஒரு குறிப்பிட்ட ஜாதி வந்து அந்த ஜாதியை இன்னொரு ஜாதியும் கலப்படம் பண்ணும்போது அந்த கலப்படம் கல்யாணம் பண்றவங்களுக்கே நாளைக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு, சிக்கல் இருக்கு. எதுக்கு பிரச்சனையும் சிக்கலும் தேவையா தேவையில்லை அப்படிங்கறத இந்த டைலாக்ல சொல்லியிருக்காங்க. கடைபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கடைபிடிக்கணும். நம்ம வளர்ச்சிகள், நாடு இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில விஷயங்கள் நாடு உண்மையால வளர்ச்சி அடையணும்னா கலப்பு திருமணத்தை வந்து தடை செய்யணும். கலப்பு திருமணம் பண்றவங்களுக்கு ஜாதி சான்றிதழ் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது பல்வேறு சமூகத்தினுடைய கோரிக்கையா இருக்கு. அதுதான் தமிழக அரசு நாங்களே சொல்றோம். கலப்பு திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு அம்மாவோட ஜாதியை போட்டுக்கலாம், அப்பாவோட ஜாதியை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கலப்பு திருமணம் பண்ணவங்களுக்கு சாதியே கிடையாது, ஜாதி சான்றிதழ் கொடுத்துட்டா அரசு சொல்ற மாதிரி ஜாதியை ஒழிக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிசி கம்யூனிட்டி இல்லை எம்பிசி கம்யூனிட்டி, இவங்க வந்து எஸ்சியில கல்யாணம் பண்ணால் பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் அரசியாக வந்து அவங்களுக்கு பணத்தை கொடுத்து ஊக்கப்படுத்துறதுங்கிறது ஏற்றுக்கிட முடியாது. அதே மாதிரி தாழ்ந்த சாதியோடைய பையனோ பொண்ணோ வேற ஜாதியில கல்யாணம் பண்ணாலும் அவங்களுக்கு பணம் கொடுத்து ஊக்கப்படுது தமிழக அரசு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. கலப்பு திருமணம்னா அப்போ ஒரு நாடாரி கவுண்டர் கல்யாணம் பண்ணாங்கன்னா அது கலப்பு திருமணம் தான். அதுக்கு ஏன் ஊக்கப்படுத்துறது? இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கலாம். ஒரு இவங்க வந்து இவங்க தேவைக்கு இந்த மாதிரி வேலைகளை பயன்படுத்துறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. படத்தை பத்தி சார், பனைங்கிறது ஒரு நல்ல ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பேரு. தமிழகத்தினுடைய மாநில மரம், தமிழ் தேசியத்தினுடைய தேசிய மரம். இன்னைக்கு வந்து நமக்கு திருக்குறளா இருக்கட்டும், மகாபாரதமா இருக்கட்டும், ராமாயணமா இருக்கட்டும், தமிழ் இலக்கியங்களா இருக்கட்டும், இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் அது வந்து பனை ஓலை மூலமா தான் நமக்கு கிடைச்சிருக்குங்கன்னு சொல்லி வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட பனை மரத்தோட பெயரை முதல்ல வந்து டைட்டிலா வச்சதுக்கு வந்து படத்துடைய தயாரிப்பாளர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். அதே போல கலப்படம் செஞ்சு பனை கருப்பட்டிக்கு வந்து பேர் வாங்கினது உடன்குடி. அங்க வந்து கலப்பட கருப்பட்டி இருக்கு, கலப்படம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி கலப்படம் செஞ்சு யார் தொழில் செஞ்சாலும் முடிவு வந்து கடைசியில வந்து அவங்களுக்கு வந்து தவறுதலாக முடியும் அப்படிங்கிறத இந்த படத்துல நம்ம பார்க்கிறோம். அது எல்லாருமே ஒட்டுமொத்தமாக வரவேற்கக்கூடிய விஷயம்தான். அதாவது தாய்ப்பால் போல சுத்தமான பனம்பாலிலிருந்து உருவாக்கப்படக்கூடிய கருப்பட்டியில் யார் கலப்படம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அதை வரவேற்கிறோம். கலப்படம் எல்லாத்துலயும் இருக்கலாம், ஆனா என் சனத்துல இருக்கவே கூடாது.